விம் சோப்புன்னு சொல்லிட்டு தெருவில் வந்து ஒருத்தன் வந்து 3 சோப்பு 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்றாங்க. சரி 5 ரூபா சோப்பு 10 ரூபாய்க்கு தரேன்ட்டு பிரித்து பார்த்தாக்கா அது உள்ளார விம்மு இல்லைங்க, வேறு ஒரு சோப்பு இருக்குது. இதோட நறுமணம் விம்மு மாதிரி இல்லை, வேறு சோப்பு. சரி நான் ஒன்றை பிரிச்சுட்டேன் அவசரப்பட்டு. சரி பிரித்து அதில் நான் இதை எடுத்துக்கிட்டேன், 3 சோப்பு எடுத்துக்கிட்டேன்னா அவன் என்ன சொன்னான், அது உள்ளார கூப்பன் இருக்குங்கக்கா, அந்த கூப்பன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 பொருள் வந்து உங்களுக்கு நான் வந்து பாதி ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இல்லைப்பா அது உள்ளார கூப்பன்லாம் இருக்காது. இல்லைக்கா இருக்குங்கான்ற கன்ஃபார்மாக சொன்னான் பாருங்க. சரி அவனை நான் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு எந்த பொருளும் வேணான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சூப்பர் ஆஃபர்னு போட்டு இந்த 5 பொருள் இருக்குங்க. இது வந்து 7000 ரூபா மதிப்புடைய பொருள் வந்து 4300 கொடுக்கணும். நீங்கள் 4000 ரூபா கொடுங்க, நான் இப்பயே கையில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் எங்கள் 10 வீடு தாண்டி ஒரு அக்கா வந்து என்ன பண்ணாங்க, கடை வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து 4000 ரூபா மதிப்புடைய துணிமணிகள் வந்து 2000 ரூபாய்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துங்க. கவரை பிரித்து பார்க்காம கவரை தூக்கி கொடுத்துட்டுங்க 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தன். அப்புறமா பிரித்து பார்த்தா அது உள்ளார இருந்தது எல்லாமேங்க 100 ரூபா புடவை 5 புடவைங்க, 100 ரூபா புடவை 5 இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஏமாத்துகிற வேலை இது மாதிரி யாரும் வாங்காதீங்க. இதில் எந்த ஒரு ஃபோன் நம்பர் கம்பெனி பேர் எதுவுமே இருக்காதுங்க. அதனால் இதை மாதிரி வாங்காதீங்க யாரும், சரிங்களா? 3 சோப்பு. ஆனால் சோப்பு ஏன்னா வழக்கு விட்டுட்டேன்.